ஹே கைஸ், இன்னைக்கு நான் ஒரு பழங்காலத்து கோவில்ல இருக்கிற இந்த சிலையை தான் உங்களுக்கு காட்ட போறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய சிலை. இதோட உயரம் கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேல இருக்கும். நல்லா கவனமா பாருங்க, இங்க ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா? இந்த சிலையோட முகத்துல அப்புறம் இதோட உடம்பு ஃபுல்லாவே குட்டி குட்டியா நிறைய வளைஞ்சு இந்த மாதிரி கோடுங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நல்லா உத்து பாருங்க, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லை, இதெல்லாம் வட்டமும் இல்லை. அவரு மேல இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற வளைவுகள். அட்லீஸ்ட் அவரோட முகத்துல இந்த எல்லா கர்வ்ஸும் ஒரே சென்டர் பாயிண்டோட வச்சு ஒரு வட்டம் வட்டமா தான் இருக்கு. ஆனா அவரோட செஸ்ட் பாருங்க, இடது பக்கத்துல இருக்கிற வளைவுகள்லாம் ஒரு திசையில போகுது, வலது பக்கத்துல இருக்கிற கர்வ்ஸ்லாம் இன்னொரு திசையில போகுது. அவரோட வயிற்றுல இருக்கிற கர்வ்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் விடவே வித்தியாசமா இருக்கு. இந்த வளைவுகளை எல்லாத்தையும் பண்றது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது கஷ்டமான விஷயம் இல்லை. சிஎன்சி மிஷின்ஸ் மாதிரியான கம்ப்யூட்டரைஸ்டு மெஷின்ஸை யூஸ் பண்ணினா இது சாத்தியமே இல்லாத விஷயம்தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏதோ ஒன்று வெட்டுறோம் இல்லைன்னா செதுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். எதை வச்சு அந்த பொருளை வெட்டுறோமோ அது வெட்ட போற பொருளை விட ஸ்ட்ராங்கா, அதாவது கடினமா இருக்கணும். பட்டரை வெட்டுறதுக்கு நான் ஏன் பிளாஸ்டிக் கத்தியை யூஸ் பண்றேன், ஆனா மெட்டலை, அதாவது உலோகத்தை வெட்டுறதுக்கு என்னால அதே மாதிரி பிளாஸ்டிக் கத்தியை யூஸ் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட்டர் ரொம்ப ஹார்டா இருக்காது, பிளாஸ்டிக் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், மெட்டல் அதை விட ரொம்ப ஹார்டா இருக்கும். மோஸ் ஹார்ட்னஸ் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல மெட்டீரியல்ஸோட ஹார்ட்னஸுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வானரத்தோட சிலைய ரொம்ப கடினமான கிரானைட் பாறையால தான் செஞ்சிருக்காங்க. இதை வெட்டுறதோ இல்லை செதுக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அதுக்கு யூஸ் பண்ற கருவி இந்த கிரானைட்டை விட ஹார்டா இருக்கணும். ஸோ பழங்கால ஸ்தபதிங்க எப்படி கிரானைட்டை வெட்டியிருப்பாங்க? கிரானைட்டை விட கடினமா இருக்கிற மெட்டல் கருவிங்களை நம்ம நாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது டைமண்ட் டிப்ஸ் கருவிகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உண்மையிலேயே இந்த கர்வ்ஸ் தான், அதாவது இந்த வளைவுகள் தான் பிரச்சனை. நான் ஒரு மெட்டல் உளியை வச்சு நல்லா ஃபோர்ஸாக இந்த கிரானைட்டில் வெட்டுறேன்னு வச்சுப்போம். அப்போ என்னால் இந்த கிரானைட்டை நல்லா ஆழமாக ஆனால் ரஃப்பாக தான் வெட்ட முடியும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற ஆழமில்லாத வளைவுகளை உருவாக்க முடியாது. மேனுவலா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. லேத் மிஷின்ஸை வச்சு கூட இந்த மாதிரி ஒன்றை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வட்டங்கள், அதாவது சர்க்கிள்ஸ் கூட கிடையாது. ஸோ நீங்க ரொட்டேட்டிங் மெக்கானிசமை பயன்படுத்தினா கூட உங்களால இதையெல்லாம் செய்ய முடியாது. நிறைய பழங்காலத்து சைட்ஸ்ல இருக்கிற சர்க்குலர் மார்க்ஸை நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன். பானை செய்கிறவங்க எப்படி மேனுவலா அப்படி சுத்துறாங்களோ அதே மாதிரி இந்த பாறையை மேனுவலா சுத்தி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க ஆர்கியூ பண்ணலாம். எப்படியோ அவங்க ஹை ஸ்பீடா இந்த தூண்களை எல்லாம் சுத்துறத கூட மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி வளைவுகளை எல்லாம் நாம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இதை பத்தி 1-2 என்ஜினியர்ஸ் கிட்டையும் ஸ்தபதிகள் கிட்டையும் நான் கேட்டேன். இந்த சிலையை பார்த்து அவங்க ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. ஒருத்தர் இது பழங்காலத்து சிலைன்னு நம்பல, இதை புது சிலை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் இதை பழங்காலத்து சிலை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை 1300 வருஷம் பழமையான குடுமியான் மலை கோவில்ல வச்சிருக்காங்க. வேற வேற வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த கோவிலை அப்பப்ப புதுப்பிச்சிருக்காங்க. ஆனா கடந்த 400 வருஷமா இந்த கோவிலை யாரும் தொடக்கூட இல்லை. ரொம்ப குறைஞ்சபட்சமா நீங்க பாத்தீங்கன்னா கூட இது கண்டிப்பா 400 வருஷமாவது பழமையானது. ஆனா இது 1300 வருஷங்கள் கூட பழமையானதா இருக்கலாம். அவங்க எப்படி இந்த வளைவுகளை உருவாக்குனாங்க? ஒன்று, இன்னைக்கு இருக்கிற சிஎன்சி மிஷின்ஸை மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்தி இருந்திருக்கணும். இன்னைக்கு இதை பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். இந்த வளைவுகளை எல்லாம் நாம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சா அது இந்த ஸ்மூத்தான கர்வ்ஸை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுவே இந்த கோடுகளை போட்டுரும். இன்னைக்கு இந்த கர்வ்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இதை தவிர நமக்கு வேற எதுவுமே வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல விசித்திரமான ஒரு கதை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழங்காலத்துல ஸ்தபதிங்களால கல்லை சாஃப்டா வெண்ணெய் மாதிரி ஆக்க முடியுமா?
அதாவது வெண்ணெய் எப்படி அப்படியே மிருதுவா இருக்கோ அந்த மாதிரி கல்லை அவங்களால வெண்ணெய் மாதிரி மிருதுவாக்க முடியுமா? சரி, கல்லு வெண்ணெய் மாதிரி ஆச்சுன்னா இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். கிரானைட்டை வெண்ணெய் மாதிரி சாஃப்ட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃபோர்க் மாதிரி ஒரு சிம்பிளான கருவியை வச்சு இந்த ஸ்மூத்தான வளைவுகளை உங்களால ஈஸியா உருவாக்க முடியும். இந்த தியரி கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆனா கல்லை சாஃப்ட் ஆக்குறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம் தானா? அஃப்கோர்ஸ் பழங்காலத்து ஜனங்க சில குறிப்பிட்ட மூலிகைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் நினைக்கிறாங்க. இந்த மூலிகைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல அரைச்சி அதை கிரானைட் கல்லு மேல பூசி இருந்திருக்கணும். அவங்க அப்படி பண்ணதுமே இந்த கல்லு ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வெண்ணெய் மாதிரியே இருக்கிற அதுவும் நல்லா வளைஞ்சு கொடுத்துருக்கும். இது வெறும் கட்டுக்கதையா இல்ல இதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நீங்க நினைக்கலாம் செடி எப்படி கல்லை சாஃப்ட் ஆக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னொரு பக்கம் என்னடான்னா செடிங்க நிறைய விதமான ஆசிட்ஸை உருவாக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். செடிங்க 1-2 கிரானைட் பிளாக்ஸை மட்டும் எடுத்துக்காது. சில நேரங்கள்ல இந்த செடிங்க தான் மொத்த கோவிலையுமே முழுங்குற அளவுக்கு ராட்சச மரங்களா வளர்ந்துருக்கு. கல்லையே சாஃப்ட் ஆக்குற அளவுக்கு செடிங்க நேச்சுரலான ஆசிட்ஸை உருவாக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உண்மையிலேயே பழங்கால சபதிங்க இந்த ஆசிட்ஸ் பத்தி எல்லாம் புரிஞ்சு அதை வச்சு கல்லை சாஃப்ட் ஆக்குனாங்களா? இந்த கோவிலை இன்னும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப கல்லை சாஃப்ட் ஆக்குற டெக்னாலஜி பத்தி இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்குது. ரொம்ப குளிரான பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து சொட்டுறப்பவே அப்படியே பனி கட்டியா கெட்டியாயிடும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த கல்லும் உருகி ஊத்தும் போது கட்டியா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. கிரானைட் ஒரு லிக்விட் ஃபார்மா இல்லைன்னா இது எப்படி கட்டியாகும்? இங்க அவ்வளோவா வெளிச்சம் இல்லாததுனால என்னால் இதை நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே என்னால் அந்த விஷயத்த கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் கரெக்டு தானா அப்படின்னும் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை நம்ம உரிக்கிற மாதிரி இந்த ஏரியாங்களில் இருக்கிற கிரானைட் பிளாக்ஸ்லாம் எப்படி தோல் அப்படியே உறிஞ்சி வருது பாருங்க. இது எப்படி சாத்தியம்? பழங்கால ஸ்தபதிங்க என்ன மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஒருவேளை அவங்க கல்லை சாஃப்ட் ஆக்கியிருக்கலாம், இல்லை சிஎன்சி மிஷின்ஸ் மாதிரி மிஷினிங் டெக்னாலஜியும் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் பிரவீன் மோகன். இந்த வீடியோ வினோதமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்னும் 2 நாளில் இதை விட விசித்திரமான வீடியோ ஒன்று போட போகிறேன். அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.